மற்றும் ஒரு அண்மை செய்தி. தொடர் மழையால் தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் ஏரி உடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். ஏரியானது உடைந்திருக்கிறது, இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை அதிக அளவில் பெய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 95 சென்டிமீட்டர் வரை கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையானது பதிவாயிருக்கிறது. இது வரலாறு காணாத சமவெளி பகுதிகளில் பெய்திருக்க மழை என்று தற்போது வானிலை ஆய்வு தெரிவித்த நிலையில் தூத்துக்குடி இந்த கனமழையிலிருந்து மீள்வதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளும் தற்போது நிரம்பி வருகிறது. குறிப்பாக அனைத்து ஏரிகளும் மட்டுமல்லாது ஆறுகளும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழல்தான் தற்போது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஏரிகள் அனைத்தும் தற்போது அனைத்து இடங்களிலுமே நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழல்தான். தொடர் மழையின் காரணமாக கோரம்பள்ளம் ஏரி தற்போது உடைந்திருக்கிறது. தூத்துக்குடியின் பிரதான ஏரியாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயனுள்ள அந்த கோரம்பள்ளம் ஏரி தற்போது உடைந்திருப்பதாக தெரிகிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய சுற்றுவட்டார மக்கள் அச்சத்தில் ஏற்பட்டிருக்கிறார்கள். முற்றிலும் சுற்றிலுமாக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. அந்த 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த வெள்ள நீரால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு சூழல் ஏற்பட்டது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஏரிகளுமே தற்போது முழுமையாக மழைநீரால் சூழ்ந்திருக்கும் நிலையில் அவைகள் உடையும் தருவாயில் இருக்கிறதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். இந்நிலையில்தான் தற்போது தூத்துக்குடி நகரத்தை நோக்கி இந்த ஏரியின் வெள்ளமானது அதிகமாக சென்றிருக்கிறது. ஏற்கனவே தூத்துக்குடி நகரில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் அதிகமான வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் வெளியே வரும் சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் சூழலில் தற்போது தூத்துக்குடி நகருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஏரி உடைந்து தண்ணீரானது நகருக்குள் இப்போது பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சம் அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கோரம்பள்ளம் ஏரி மிகவும் நகரில் இருக்கக்கூடிய ஏரி. எனவே இது உடைந்ததன் காரணமாக பொதுமக்களுக்கு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தூத்துக்குடி நகரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட முதல் மாடி முழுமைக்குமே தண்ணீரில் முழுமையாக மூழ்ந்த ஒரு சூழலில் தொடர்ச்சியாக பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேறியும் அவர்கள் அரசின் சார்பில் வெளியேற்றப்பட்டும் இருப்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கும் சூழலில் தற்போது ஏரியும் உடைந்திருக்கிறது. மேலும் தூத்துக்குடியை சுற்றுவட்டார ஏரிகளும் பலவீனம் அடைந்திருக்கிறதாக தகவலானது தெரிவிக்கப்படுது. பல ஏரிகள் பலவீனம் அடைந்து இருக்கிறது. இந்த தொடரும் வரலாறு காணாத தொடர் மழையின் காரணமாக அனைத்து நீர்நிலை ஏரிகளுமே தற்போது பலவீனம் அடைந்திருக்கிறது. ஏற்கனவே அங்குள்ள ஆறுகள் எல்லாம் கரை நிரம்பி சென்று கொண்ட சூழலில் தற்போது ஏரியும் உடைந்து தற்போது ஊருக்குள் சென்றிருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.